கம் நம் குடும்பத்தில் வழி வழியாக குலதெய்வம் என்று பெரியவர்கள் ஒரு தெய்வத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். நாம் எதை மறந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது சென்று வணங்கிவிட்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க குடும்பத்தில் பெரியவங்க குலதெய்வம்னு ஒரு சாமி வச்சுருப்பாங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் இல்லை நம்ம நாட்டிலே எங்கே இருந்தாலும் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் எதை மறந்தாலும் நம்மளும் செய்யணும். நமக்கு அடுத்த தலைமுறையினருக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு நம்ம போகணும். நம்ம கூட்டின்னு போனால் தானே அடுத்தது அவங்க பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தோட. நம்மளே மறந்துட்டு போனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டோ இல்லை அந்த சாமிக்கு மாலை போட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி விளக்கு போட்டு கும்பிட்டு வேண்டிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்பிக்கை தானே வாழ்க்கை. கடவுளை நம்புகிறோம் நம்பாததுக்கு மீறி நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய வழி வழியாக வரக்கூடிய நம்ம பெரியவங்க சொன்ன பாரம்பரியமான விஷயத்தை நம்மளுடைய கல்ச்சர் அதெல்லாம் விட்டுறாமல் தொடர்ந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம குலதெய்வத்தை மறக்காமல் இருக்கிறது தான். அதை மறக்காமல் எல்லாருமே அவங்க குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு குடும்பத்தோடு சென்று குதூகலிச்சுட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்னதான் நம்ம நாகரிகமான இடத்துல இருந்து நம்ம போனாலும் எவ்வளோ படிச்சிருந்தா கூட அங்கே போய் சொந்த மண்ணில் காலை வச்சு நம்ம சாமி நம்ம குலதெய்வம் நம்ம குடும்பத்தை காக்கிறதுன்னு அந்த நினப்பில் இருக்கும்போது அந்த சொந்த பந்தங்களோட அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லாரும் செய்வீங்க. இதில் விடுபட்டவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பதிவு மூலமாவது போகிறதுக்கு பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை. நன்றி.